கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 19/2/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய காலை வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். May your God whom you serve continually rescue you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தப்புவிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இது யாரிடத்தில் இந்த வார்த்தைகளை குறித்து சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, தானியேல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் முன் செய்து வந்ததுபடி அவன் தினமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலோவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தான் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதுதான் சிங்க கபியில் போடுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. ராஜாவை தவிர எந்த ஒரு காரியத்திற்கும் அவர்கள் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, வேறு எந்த தெய்வத்தையும் அவர்கள் வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினால் அவர்கள் சிங்க கபிக்குள் போடப்படுவார்கள் என்கிறதான வார்த்தைகள் அந்த தேசத்தில் காணப்பட்டது. ஆனால் இதெல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாத தானியேல் கர்த்தர் பேரில் விசுவாசமாய் இருந்தபடினால், கர்த்தர் பேரில் வைராக்கியமாய் இருந்தபடினால் கடைசியில் அவனுக்கு கொடுக்கப்படுகிற இடம் சிங்க கபியாக இருக்கிறது. ஆனாலும் இந்த ராஜா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தன் நிமித்தமாய் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்த பொழுதிலும், ஐயோ, தானியேலுக்கு விதமாய் சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது, தானியேலையா நாம் சிங்க கபியில் போடப்போகிறோம் என்கிறதை அறிந்து அவனுக்குள்ளே கலக்கமும் மாற்றமும் காப்பாற்றும்படி தப்புவிக்கிறதற்கு அவன் சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் ஜனங்கள், நீர் கையெழுத்து போட்டிருக்கிறதை மாற்றக்கூடாது என்று சொன்னது நிமித்தமாக அவனை வற்புறுத்தலின் பேரிலே ராஜாவை கட்டாயப்படுத்தி தானியேலை சிங்க கபிக்குள் போட்டியினாலே பொறாமையினாலே அவன் போடப்படுகிற சூழ்நிலைகள் உண்டாகிறது. அப்பொழுது ராஜா தான் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனாலும் ராஜா தன்னுடைய அரண்மனைக்கு போய் இரவு முழுவதும் சாப்பிடாதபடி, கீதவாத்திய சத்தங்கள் முதலானவைகள் கேட்கப்படாதபடிக்கு அவனுக்கு தூக்கமும் இல்லாமல் போயிற்று. அதிகாலையிலே எழுந்து கிழக்கு வெளுக்கும் முன்னே எழுந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது தானியேல் பேரில் எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறான் பாருங்கள். துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு அதே வார்த்தை சொல்லுகிறான், தானியேலே, ஜீவனுடைய தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ராஜாவுக்கும் கர்த்தருக்கும் உண்மை உத்தமாய் நடந்தபடியினால், தேவன் பேரில் விசுவாசமாக இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, போட்டியினால், பொறாமையினால், வஞ்சகத்தினால், சூதினால் உங்களை கவிழ்க்க நினைத்து, அழிக்க நினைத்து, சில சதி திட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல, அல்லாவிட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏதாவது முக்கியமான இடங்களிலே உங்களுக்கு கலங்கப்படுத்த வேண்டும் என்று விரும்பி பல தீமையான மொழிகளை செய்து உங்களை அழிக்க நினைத்தாலும் சரி, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறது, உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறது உண்டானால், இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறது உண்டானால், கர்த்தர் உங்களை தப்புவிப்பதற்கு நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. நாம் இடைவிடாமல் எதிலெல்லாம் இருக்க வேண்டும், இடைவிடாமல் என்கிற தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாக இருந்தான். இதை குறித்து வசனம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது, சங்கீதம் 119:112 சொல்கிறது, முடிவு பரியந்தம் இடைவிடாமல்
உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். இடைவிடாமல் வேதத்தின்படி நடப்பதற்கு ஒரு பிரயாசம். புலம்பல் 3:50 என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. இடைவிடாமல் கண்ணீர் விட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம். அப்போஸ்தலர் 5:22 தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். இடைவிடாமல் உபதேசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிற அனுபவம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 6:4 நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனம் போன்ற காரியங்கள். அப்போஸ்தலர் 20:31 ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடைவிடாமல் கண்ணீர் விட்டு ஜெபிக்கக்கூடிய அனுபவம். அப்போஸ்தலர் 26:7 இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேண்டும் நம்பியிருக்கிறார்கள். இடைவிடாமல் ஆராதனை செய்கிற அனுபவம். ரோமர் 1:9 சொல்கிறது, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். இடைவிடாமல் கர்த்தரை நினைத்து விண்ணப்பம் பண்ணுகிற அனுபவம். எபேசியர் 1:16 இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுகிற அனுபவம். கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய அனுபவம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இடைவிடாமல் ஆராதிப்போம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம், இடைவிடாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உபதேசம் பண்ணுவோம், இடைவிடாமல் கண்ணீர் விட்டு அழுது நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதத்திலே தானியேல் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்தபடினால் எல்லா அழிவுகளுக்கும் நீங்களாக்கப்பட்டான். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கர்த்தரை இடைவிடாமல் தேடுவோம், இடைவிடாமல் ஆராதிப்போம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான விடுதலைகளையும் அழிவுகள் ஆபத்துக்களுக்கு நீங்களாக்கப்படுவதற்கு தப்புவிக்கப்படுவதற்கு நாம் இதை கடைபிடிப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி. ஆண்டவர், இடைவிடாமல் ஆராதிக்கிற அனுபவத்தை குறித்து தானியேலுடைய காரியங்களை அறிந்து வேதத்தில் இடைவிடாமல் என்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறதை குறித்து சிந்தித்து வேதத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததான ஸ்லாக்கியத்திற்காக சந்தர்ப்பத்திற்காக என் தேவனே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் பேரில் இடைவிடாத ஒரு பற்று, இடைவிடாத ஆண்டவரே ஆராதனை, இடைவிடாத ஜெபம் தொடர்ந்து எங்களுக்குள்ளே காணப்பட உம்முடைய கரத்திற்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவ சமாதானம், தேவனுடைய வழி நடத்துதல், தேவனுடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்க உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். கர்த்தர் இந்த ஜெபத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, கேட்கிறதான சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயதில் இருக்கிற பெரியவர்கள், பரிசுத்தவான்கள், ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து நடத்த, தீமைகளுக்கு விலக்கி மறைத்து தப்புவிக்க ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் bless you all. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் இதில் நாம் ஒரு கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்தில் கேள்வியும் அதனுடைய பதிலும், குற்றம் மற்றிராதவனையும் கூட தப்புவிப்பார். யாரிடத்தில் சொன்னது? யோபு 22:30. தேமானியனான எலிப்பாஸ் யோபுவிடம் சொன்னது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான கேள்வி, இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. யாரிடத்தில் சொன்னது? இந்த பதிலை நீங்கள் கீழ்காணும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். தொடர்ந்து வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன்.